ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 2.1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு என்ன தெரியணும், யூக்ளிட்டின் துணை தியரம். துணை தியரம்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா, துணை தேற்றம். யூக்ளிட்டின் துணை தேற்றம் என்னன்னா a = bq + r. சரியா, அதாவது ஏங்கிறது என்னது, வகுபடும் எண். சரிங்களா, a வந்து வகுபடும் எண், b வந்து வகுக்கும் எண், அடுத்து q வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஈவு, அதே மாதிரி ஆறுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற மீதி. சரியா, இதுதான் யூக்ளிட்டோட துணை தியரம். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3ஆல் வகுக்கும் போது மீதி எத்தனை, 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க. அதாவது ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ பாருங்க, இதில் எழுதுவோமா, ஏ வந்து நம்மளுக்கு தெரியாது, அப்படி தானே. அதுக்கடுத்து பி வந்து என்னது 3, அடுத்து கியூ தெரியாது. சரியா, அடுத்து ஆர் வந்து என்னது 2. சரிங்களா, அவங்க கொடுத்துருக்கிறபடி நம்ம எழுதியிருக்கோம் பி 3q + 2 அப்படின்னு. ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, என்னது மிகை முழுக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படி தானே. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படி தானே. 0, 1, 2 அப்படி போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு q = 0 எனில், q = 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ஏயோட ஆன்சர் a = இதில் 0ன்னு பிரதிடுங்க, 3 × 0 + 2 என்ன வரும், 3 × 0 0 + 2ன்னு வரும், ஈக்குவல் டு என்னது 2. சரியா, அதே மாதிரி அடுத்த நம்பர் என்னது, q = 1. q = 1 எனில் என்ன வரும், a = q பதிலாக மறுபடியும் 1 போடுங்க, 3 × 1 + 2 என்ன வரும், 3 + 2 ஈக்குவல் டு என்னது 5. சரியா, அதுக்கடுத்து q = 2ன்னு போடுங்க. 2 எனில் a = என்ன வரும், 3 × 2 + 2 ஈக்குவல் டு 3 2 6 + 2 என்ன வரும், 6 + 2 8. சரியா, அடுத்து q = 3ன்னு போடுங்க. q = 3 எனில் என்ன வரும், a = 3 × 3 + 2 ஈக்குவல் டு என்னது, 3 9 + 2 9 + 2 11. சரிங்களா, அடுத்து q = 4ன்னு போடுங்க. 4 எனில் a = 3 × 4 + 2 முன்னாங்க 12 + 2 என்ன வரும், 14. பாருங்க, ஒவ்வொன்றா பாருங்க. இப்போ பாருங்க, இதில் 2 வந்திருக்கு, அதோட 3 ஆட் பண்ணி 5 வந்திருக்கு. அதே மாதிரி அதோட 3 ஆட் பண்ணி 8 வந்திருக்கு, அதோட 3 ஆட் பண்ணி 11, அதுக்கடுத்து 3 ஆட் பண்ணி 14. அப்படி நம்மளுக்கு இந்த கிடைக்கிற ஆன்சர்லாம் 3 ஆட் பண்ணி வருது, அப்படி தானே. அப்போது நம்மளுக்கு என்னது, மீதி 2ஐ தரக்கூடிய முழு எண்கள் என்னதுலாம், மீதி 2ஐ தரக்கூடிய மிகை முழுக்கள் என்னெல்லாம், நம்மளுக்கு மிகை முழுக்கள் வந்து நம்மளுக்கு என்னதில் கிடச்சிருக்கு, 2 5 8 11 14. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும், 3 ஆட் பண்ணி 17 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இதுதான் நம்மளது என்னது, இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிகை முழு எண்கள். சரிங்களா, இதுதான் ஆன்சரு. அடுத்த சம் பார்ப்போமா. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம் பார்ப்போம். பாருங்கள், 2வது சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நபர் இருக்காரு, அவர்கிட்ட 532 பூந்தொட்டி இருக்குது. சரிங்களா, இப்போ அவர் வந்து ஒரு வரிசைக்கு 21 பூந்தொட்டியை வந்து அடுக்கணும்னு நினச்சிருக்காரு. அப்போ எத்தனை வரிசைகள் வந்து முழுமை பெறும், அதாவது இப்போ 532 பூந்தொட்டியை இப்படி ஒவ்வொரு வரிசையாக அடுக்கிறார். சரிங்களா, இல்லை வந்து 21, ஒரு வரிசைக்கு 21 வைக்கணும்னு நினச்சிருக்காரு. அப்போ எத்தனை வரிசை வந்து நம்மளுக்கு முழுமை பெறும், மிச்சம் எத்தனை பூந்தொட்டி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ பார்ப்போமா எப்படி செய்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு யூக்ளிட்டோட துணை தியரம் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. யூக்ளிட்டின் தேற்றம் நம்மளுக்கு என்ன தெரியும், வகுத்தல் தேற்றம் வந்து a = bq + r. சரியா, இதில் ஏங்கிறது என்னது, நம்மளுக்கு 532, அதே மாதிரி பிங்கிறது என்னது 21. சரியா, இப்போ பாருங்க, இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோமா. 532 அப்படி தானே, 532 21. இப்போ 21ஓட எதை பெருக்குன்னா 532 வரும். பாருங்க, 21ஓட 25 பெருக்கி பாருங்க, 21 × 25 என்னது, 1 5 5 2 10, அடுத்து 1 2 2 2 4. சரியா, என்ன வரும், 5 2 5 525 வருது, அப்படி தானே. 21
25 பெருக்கணும்னா 525 வருது அப்படிதானே. இப்போ இது ரெண்டே கழிங்க என்ன வரும்? 12 இங்கே 2 அப்படிதானே. 12லேருந்து 5 கழிச்சோம்னா எத்தனை? 7 வரும். சரிங்களா. அப்போது நம்மளுக்கு வந்து என்னது ஏ வந்து என்ன கிடச்சிருக்கு? 532. பி வந்து என்னது? 21னா நம்மளுக்கு கியூ என்ன கிடைக்கி? 25 ப்ளஸ் ஆர் என்னது கிடைக்கி? நம்மளுக்கு ஆர் வந்து 7. அதாவது என்னன்னா 25 வரிசைக்கு அவர் நிரப்புவார். சரிங்களா. 25 வரிசை அப்படி வரும். மிச்சம் வந்து 7 பூந்தொட்டி வந்து மிச்சம் இருக்கும். சரிங்களா. அதை வந்து ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. பாருங்க, மொத்த பூந்தொட்டிகளோட எண்ணிக்கை நம்மளுக்கு என்னது? 532. அதில் ஒரு வரிசையில் நம்ம எத்தனை வைக்க போகிறோம்? 21 பூந்தொட்டி வைக்க போகிறோம். சரிங்களா. நம்மளுக்கு எத்தனை வரிசை வந்து முழுமை பெறுது? நம்மளுக்கு 25 வரிசைகள் முழுமை பெறுது. சரிங்களா. மிச்சம் இருக்க பூந்தொட்டியோட எண்ணிக்கை எத்தனை? 7 பூந்தொட்டி மிச்சம் இருக்கு அப்படிதானே. அப்போ 7. சரிங்களா. இதோட ஆன்சர் என்னது? 25, 7. சரிங்களா. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மூணாவது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? தொடர்ச்சியான இரு மிகை முழு எண்களின் பெருக்கல் பலன் எனது 2ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இதில் மிகை முழு எண்கள்னா என்னது? 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா. இதுதான் மிகை முழுக்கள். நம்மளுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு வந்து இதோட பெருக்கல் பலன் வந்து 2ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒற்றைப்படை எண்கள் தனியாக பார்ப்போம். அடுத்து இரட்டைப்படை எண்கள் தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இரட்டைப்படை எண்கள் பார்ப்போமா? இரட்டைப்படை எண்கள். இப்போ இதை வந்து முடிவு 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா. இப்போ இரட்டைப்படை எண்கள் தான் என்னதெல்லாம்? 2, 4, 6, 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா. அப்போ 2 இன்ட்டு 1 பெருக்கணும்னா என்ன வரும்? 2 வரும். அதே மாதிரி 2 இன்ட்டு 2 பெருக்கணும்னா என்ன வரும்? 4 வரும். 2 இன்ட்டு 3 பெருக்கணும்னா என்ன வரும்? 6 வரும். சரிங்களா. அதே மாதிரி இந்த இதை போய்கிட்டே இருக்கும் அப்படிதானே. இப்போ 2 இன்ட்டு இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு பொது வடிவமாக எழுத போகிறோம். சரிங்களா. இந்த நம்பரை வந்து ஏதாவது ஒரு லெட்டரால் குறிக்க போகிறோம். கே இல்லாட்டி என் அந்த மாதிரி. சரிங்களா. இதை வந்து என்னன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2n. இரட்டைப்படை எண்கள் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு 2n வரும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களோட பெருக்கல் பலன். சரிங்களா. இதுக்கு அடுத்த நம்பர் அப்போ எப்படி வரும்? தொடர்ச்சியானதுன்னா 1க்கு அப்புறம் என்னது? 2 வரும். அதே மாதிரி 2க்கு அப்புறம் என்ன வரும்? 3 வரும். இரட்டைப்படை எண்ணு 1, 2 எண்ணுனா அதுக்கப்புறம் என்னது வரும்? 3 வரும் அப்படிதானே. இப்போ இதோட 1 கூட்டினோம்னா என்ன வரும்? 3 வரும். இதோட 1 கூட்டினோம்னா 5 வரும். இதோட 1 கூட்டினோம்னா 7 வரும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும்னா நம்ம என்ன செய்வோம்? 1 கூட்டுவோம் அப்படிதானே. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? 1 கூட்டணும். 2n + 1. சரிங்களா. இதோட பெருக்கல் பலன் தான் 2ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிதானே. நம்ம பெருக்கல் பலன் தான் 2ஆல் வகுப்படும் நிரூபிக்கணும். சரிங்களா. அப்போ இரட்டைப்படை எண்களின் பெருக்கல் பலன். இரட்டைப்படை எண்களின் பெருக்கல் எப்படி இருக்கும்? பெருக்கல் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 2n இன்ட்டு 2n + 1. சரிங்களா. இந்த இதில் பாருங்க, இது வந்து எத்தனையால்? 2ஆல் வகுப்படும் சொல்லணும். சரிங்களா. இப்போ பாருங்க, இந்த இதில் காமனாக 2 கண்டிப்பாக இருக்குது அப்படிதானே. இந்த இதில் 2 இதை எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு n இன்ட்டு 2n + 1ன்னு எழுதலாம் அப்படிதானே. இது வந்து 2ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும் அப்படிதானே. n + 1 இருக்குது. இப்போ கீழே 2 போடுங்க. 2 கேன்சல் ஆகிட்டு n இன்ட்டு n + 1 மட்டும் வரும். இதில் ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 இன்ட்டு n-க்கு பதிலாக 1 போடுவோம். 1 2 இன்ட்டு 1 + 1 போட்டு பை 2ன்னு போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 இன்ட்டு 1 என்ன வரும்? இங்கே வந்து என்ன வரும்? 2 இன்ட்டு 1 + 1 3 வரும் அப்படிதானே. அப்போ 2 3 6ன்னு வரும். சரிங்களா. 6/2 2ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும். சரிங்களா. அப்போது இது கண்டிப்பாக என்னது? 2ஆல் வகுப்படும். அப்போ எனவே இது வந்து என்னது? இரட்டைப்படை எண்களின் பெருக்கல் வந்து எண்களின் பெருக்கல் 2ஆல் வகுப்படும். பெருக்கல் 2ஆல் வகுப்படும். சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம். இது வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி போட்டிருக்கேன். இது மட்டும் எழுதினா போதும். இதோட நிப்பாட்டினாலே போதும் உங்களுக்கு. சரிங்களா. அடுத்து ஒற்றைப்படை எண்களுக்கு பார்ப்போம். சரிங்களா. ஒற்றைப்படை எண்களுக்கு முடிவு 2 போட்டுக்கோங்க. முடிவு 2. ஒற்றைப்படை எண்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்டிங்கே என்ன இருக்கும்? என்னது? 1. இப்போ 2n + 1 அந்த மாதிரி தானே இருக்கும். 2n + 1 இப்படின்னா
என்னது ஒற்றைப்படை எண் வரும். 0 போட்டோம்னா என்ன வரும்? 1 வரும். அதே மாதிரி இங்கே எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோம்னா என்ன வரும்? 3 வரும். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்த நம்பர் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இதோட 1 கூட்டுவோம், அப்படி தானே? இதுக்கு அடுத்த நம்பர் இதோட 1 கூட்டுவோம். 1 2n + 1ஓட 1 கூட்டுவோம். இதுக்கு அடுத்த நம்பர் அப்போ என்ன வரும்? 2n + 2ன்னு வரும், அப்படி தானே? 2n + 1, 2n + 2. இது எதனால அடுத்த நம்பர் எடுக்கணும்னா தொடர்ச்சியான இரு மிகைமுழு எண்கள் சொல்லியிருக்காங்க, அதனால அடுத்த நம்பர் எடுக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இதோட பெருக்கல் பலன் எப்படி இருக்கும்? ஒற்றைப்படை எண்களின் பெருக்கல் பலன். ஒற்றைப்படை எண்களின் பெருக்கல் பலன். பெருக்கல் பலன் எப்படி இருக்கும்? பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 2n + 1 × 2n + 2. சரியா? பாருங்க, இப்போ இந்த இதுல இருந்து 2 வந்து காமனா எடுக்கலாம், அப்படி தானே? இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு. அப்போ 2 வந்து காமனா எடுங்க. 2n + 1 × 2 × n + 1ன்னு வரும். இங்க இருந்து 2 எடுத்தா n வரும், இங்க இருந்து 2 எடுத்தா 1 வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, இது எப்படி இருக்கு? 2 × 2 n + 1 n + 1. சரியா? இப்போ இந்த இதை பாருங்க, முன்னாடி 2 வந்துருச்சு. அப்போ எந்த நம்பர் போட்டாலும் சரி 2ஆல வகுப்படும், அப்படி தானே? அப்போ ஒற்றைப்படை எண்களிலேயும் என்னது? 2ஆல வகுப்படும். சரிங்களா? அதை எழுதிக்கோங்க. அப்போ ஒற்றைப்படை மிகை முழுக்களும் மிகை முழு எண்களும் என்னது? 2ஆல் வகுப்படும். 2ஆல் வகுப்படும். சரிங்களா? இந்த சம் இதோட முடிஞ்சு. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சம் பார்ப்போம். 4வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? a, b, c இந்த மிகை முழுக்களை வந்து 13ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி வந்து 9, 7, 10 அப்படின்னு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ a + b + c வந்து 13ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு யூக்ளிட்டோட தியரம் என்ன தெரியும்? யூக்ளிட்டின் துணை தியரம் என்ன தெரியும்? துணை தேற்றம் என்ன தெரியும்? a = bq + r. இதுல a வந்து என்னது? வகுப்படும் எண், அப்படி தானே? a வந்து வகுப்படும் எண், b வந்து என்னது? வகுக்கும் எண், q வந்து ஈவு, r வந்து மீதி. சரியா? இப்போ நம்மளுக்கு aங்கிறது என்னது? கொடுக்கல, அப்படி தானே? abc வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஆனா 13 வந்து வகுப்படும் எண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. b வந்து என்னது? 13ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கிடைக்கும் மீதிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 9, 7, 10ன்னு. சரிங்களா? அதுபடி எழுதிக்கிடுவோமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு a வந்து a 13ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மீதி வகுக்கும் போது மீதி r வந்து என்ன கிடைக்கும்? மீதி r = என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 9 கிடைக்கி, அப்படி தானே? அப்போ 9 கிடைக்கினா நம்மளுக்கு இந்த இது வந்து எப்படி வரும்? a = 13, b வந்து என்னது? எல்லா இதுக்குமே b வந்து 13 தான். சரிங்களா? 13q + என்னது? r வந்து என்னது? 9. சரியா? அதுக்கடுத்து நம்மளுக்கு b வந்து 13ஆல் வகுக்கும் போது, b ஐ 13ஆல் வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? r வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். சரிங்களா? b 13ஆல் வகுக்கும் போது r வந்து 7 கிடைக்கும். அப்போ என்னது? b = 13q + 7. சரிங்களா? அதாவது a பதிலாக b போட்டிருக்கோம், r வந்து என்னது? 7. சரிங்களா? அதுக்கடுத்து c 13ஆல் வகுக்கும் போது, c ஐ 13ஆல் வகுக்கும் போது மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கொடுத்துருக்காங்க? மீதி வந்து 10 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அதே மாதிரியே எழுதிக்கோங்க. c = என்னது? 13q + 10. சரியா? இப்போ நம்மளுக்கு a + b + c தான் நம்மளுக்கு 13ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும், அப்படி தானே? அப்போ a + b + c 3ஐ கூட்டிக்கோங்க. என்ன வரும்? 13q + 9 + 13q + 17 + 13q + 10. சரிங்களா? இது 3ஐ கூட்டுறோம். இது 3ஐ கூட்டுங்க. என்ன வரும்? இங்கே ஒரு 13q, இங்கே ஒரு 13q. இது 3ஐ கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 3 3 3 9, அடுத்து 1 3 39q வரும். சரிங்களா? அடுத்து இங்கே 10 7, அடுத்து 9. 10 7 எத்தனை? 19 19 + 7 என்னது? 36 வரும். சரிங்களா? அப்போ +36. இது எல்லாத்தையும் கூட்டி போட்டிருக்கோம். இப்போ இந்த இதில் பாருங்க, இதுல இருந்து ஒரு 13 வெளியே எடுக்கலாமா? 13 × 3 தான் என்னது? 39. அதே மாதிரி 13 × 2 தான் என்னது?
13 × 2 தான் எத்தனை 26 தானே வருங்க 26 சரிங்களா 26 அப்போது நம்மளுக்கு இதை கூட்டினா 26 தான் வரும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த இதில் இருந்து ரெண்டுலையும் 13 வெளியே எடுக்கலாம் அப்படி தானே அப்போ இங்கே 13 வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே என்ன வரும் 13 × 3 தானே அப்போ 3Q ப்ளஸ் 26லேருந்து ஒரு 13 வெளியே எடுத்தோம்னா 2 வரும் மிச்சம் அப்படி தானே இப்போ பாருங்கள் இது வந்து முன்னாடி 13 வந்துருச்சு அப்படி தானே அப்போ நம்மளுக்கு என்ன வரும் இது வந்து 13ஆல் வகுப்படும் அப்படி தானே இங்கே முன்னாடி 13 வந்துருச்சுனால இப்போ கீழே பாருங்கள் 13ஆல் வகுத்து பாருங்கள் நம்மளுக்கு என்ன வரும் 13 கேன்சல் ஆயிரும் அப்போ 13ஆல் வகுப்படும் அப்படி தானே இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இதை எப்படி எழுதணும்னா A + B + C ஆனது 13ஆல் வகுப்படும் therefore போட்டுக்கோங்க சரிங்களா இதோட இந்த சம்மில் 5வது சம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும்போது மீதி வந்து 0 இல்லாட்டி 1 ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கேஸ் 1 எடுத்துக்கிறோம் கேஸ் 1 ஃபஸ்ட்டு இரட்டைப்படை எண் ஒற்றைப்படை எண்ணையும் தனித்தனியாக செய்ய போகிறோம் சரிங்களா இரட்டைப்படை எண் நம்மளுக்கு எப்படி இருக்கும் இரட்டைப்படை எண் வந்து எப்படி 2k அந்த மாதிரி இருக்கும் அப்படி தானே 2k 2n அந்த மாதிரி இப்போ பாருங்கள் 2 × 1 போட்டிங்கன்னா என்ன வரும் 2ன்னு வரும் அதேமாதிரி 2 × 2 போட்டிங்கன்னா என்ன வரும் 4ன்னு வரும் அதே மாதிரி 2 × 3ன்னு போட்டிங்கன்னா 6 வரும் சரிங்களா இந்த 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும் அதை தான் நம்ம பொது வடிவமாக என்ன எடுத்திருக்கோம் கேன்னு எடுத்திருக்கோம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு யூக்ளிட்டோட தியரம் என்ன தெரியும் யூக்ளிட்டின் தேற்றம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் A = BQ + R சரிங்களா இப்போ நம்மளுக்கு இதில் ஏங்கிறது தான் என்னது 2k சரிங்களா 2k இல்லை இதோட வர்க்கம் சரிங்களா இந்த மிகை முழுவோட வர்க்கம் தான் என்னது 4ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு R வந்து 0 கிடைக்கும் இல்லாட்டி 1 கிடைக்கும்னு நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த இரட்டைப்படை எண்ணோட வர்க்கம் என்னதுன்னு பாருங்கள் இதை வந்து x = அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா x = இல்லாட்டி A தானே நம்மளுக்கு தேவை A = எடுத்துக்கோங்க A = 2k சரிங்களா இப்போ இதோட வர்க்கம் இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் A² = 2 2 4k² வரும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஏயை வந்து எதால் வகுக்கணும் 4ஆல் 4k² 4ஆல் வகுக்கணும் 4ஆல் வகுக்கணும்னா அப்போ மேலே என்ன பண்ணுவோம் k² போடுவோம் அப்படி தானே k² கீழே வந்து என்னது 4k² பை என்னது 0 வந்துடும் சரிங்களா மைனஸ் 4k² 4k² பெருக்கணும்னா 4k²ன்னு வரும் அப்போ 4k² கேன்சல் ஆகிட்டு 0 மீதி வந்துடும் இதில் A என்னது இது A அடுத்து இது B இது வந்து என்னது Q இது வந்து R அப்படி தானே இந்த தீரத்தில் போடுங்க பார்ப்போம் 4k² = என்னது 4 × k² ப்ளஸ் என்னது 0 சரிங்களா 4 × 4 என்னது B k²ங்கிறது என்னது k²ங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்க Q சரிங்களா அடுத்து 0ங்கிறது R அப்போ இதில் பாருங்கள் நம்மளுக்கு என்னது மீதி வந்து R கிடச்சிருச்சு அப்படி தானே அப்போ R வந்து என்னது 0 கிடச்சிருச்சு சாரி மீதி R வந்து என்னது நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு அப்போது எனவே இதுக்கு மீதி வந்து R = 0 கிடைக்கும் சரிங்களா இரட்டைப்படை எண்ணுக்கு அதே மாதிரி ரெண்டாவது நம்ம ஒற்றைப்படை எண் எடுத்துக்கிறோம் கேஸ் 2 சரிங்களா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒற்றைப்படை எண் எடுத்தோம்னா ஒற்றைப்படை எண் அதையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஏன்னு எடுத்துக்கிறோம் A = ஒற்றைப்படை எண் A = என்ன எழுதுவோம் 2k + 1 சரிங்களா 3வது சம்மில் இதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்போம் 2k + 1 அதாவது இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இந்த இதில் எல்லா ஈவன் நம்பர் அதாவது எல்லா இரட்டைப்படை எண்ணோடைய +1 மட்டும் கூட்டினாலே போதும் நம்மளுக்கு என்ன வந்துடும் ஒற்றைப்படை எண் வந்துடும் 2 + 1 3 அதே மாதிரி 4 + 1 5 அதே மாதிரி 6 + 1 எத்தனை 7 அதே மாதிரி இதோட 1 கூட்டினாலே போதும் நம்மளுக்கு என்ன வந்துடும் ஒற்றைப்படை எண் வந்துடும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம் சரிங்களா அப்போ A² என்ன வேணும் என்ன வரும் 2k + 1² அப்போ இது வந்து A² + B² ஃபார்முலாவில் இருக்குது A² + B² A + B தான் ஹோல்² ஃபார்முலாவில் இருக்குது அப்போ என்ன வரும் A² + B² + 2ab அப்படி தானே அப்போ A வந்து என்னது A வந்து 4k² அடுத்து ப்ளஸ் B² வந்து 1 ப்ளஸ்
அப்போ 2abனா என்னது 2 × 2 4 கேன்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த இதை 4ஆல் வகுக்கணும். வகுத்து பாருங்கள் என்ன வரும் 4k² + 4k + 1. 4ஆல் வகுக்கும் போது என்ன வரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் k²ஆல் வகுப்போம். அப்போ என்ன வரும் 4k² மைனஸ் இது கேன்சல் ஆயிரும். அடுத்து 4k கீழே இறக்குவோம். அடுத்து ப்ளஸ் கே போட்டு 4 × k என்னது k அப்படி தானே சாரி 4k இங்கேயும் என்னது கேன்சல் ஆயிரும் 0 வரும். இங்கே அப்படி 1 கீழே இறக்குவோம் ப்ளஸ் 1 4ஆல் 1 வந்து வகுக்க முடியாது. அப்போது அதோட ரிமைண்டர் நம்மளுக்கு முடிவு என்னது r மீதி வந்து என்னது கிடைக்கும் 1 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த இதில் 1 கிடைக்கும் அப்படி தானே. அப்போ யூக்ளிட்டின் தியரம் இப்படி எழுதிடுவோமா யூக்ளிட்டின் தேற்றம் என்னது நம்மளுக்கு a = bq + r. சரிங்களா? இதில் ஏங்கிறது என்னது நம்மளுக்கு 4k² + 4k + 1 அப்படி தானே. அடுத்து b என்னது b வந்து நம்மளுக்கு 4ஆல் தானே வகுக்கும் 4. அடுத்து என்னது நம்மளுக்கு q என்ன கிடச்சிருக்கு k² + k. சரிங்களா? அப்போ k² + k. அடுத்து r என்னது +1. சரிங்களா? r என்ன கிடச்சிருக்கு 1. அப்போது எனவே இதில் மீதி வந்து என்னது கிடைக்கும் மீதி 1 கிடச்சிருக்கு. சரிங்களா? மீதி வந்து 1 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க 0 இல்லாட்டி 1 இதுதான் கிடைக்கும் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அப்படி தானே. அப்போ எனவே மிகை முழு வர்க்கத்தின் மிகை முழுவின் வர்க்கத்தை 4ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மீதி வகுக்கும்போது மீதி 0 மற்றும் 1 கிடைக்கும். சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி 10th மேக்ஸில் பயிற்சி 2.1ல் 6வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க யூக்ளிட்டின் வகுத்தல் துணை தேற்றம் இந்த முறையை பயன்படுத்தி கீழே உள்ளதில் மீப்போவாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 340 412 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூக்ளிட்டோட வகுத்தல் தியரம் என்னது a = bq + r. இதில் வந்து 0 <r r என்னது மாடுலஸ் ஆஃப் bன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் இதில் ஏங்கிறது என்னது நம்மளுக்கு ஏங்கிறது வகுப்படும் எண். சரிங்களா? இந்த ஏ வந்து என்னது வகுப்படும் எண். அதே மாதிரி பிங்கிறது வகுக்கும் எண். சரிங்களா? அடுத்து கியூங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற ஈவு. அதே மாதிரி ஆறுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற மீதி. சரிங்களா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இதை அப்படி யூஸ் பண்ணி இதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏ = என்னது ஹையஸ்ட் நம்பரை எடுப்போம் 412. சரிங்களா? ஏ = 412. அதுக்கடுத்து b = என்னது 340. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு a வந்து என்னது 412. அது மாதிரி b என்னது 340. பாருங்கள் ஓர் 340 340. இப்போ பாருங்கள் இதிலேருந்து இதை கழிங்க என்ன வரும் 2. அடுத்து 41லேருந்து 34 போச்சுன்னா எத்தனை 7 72. சரிங்களா? இப்போ பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி எழுத போகிறோம். ஏக்கு பதிலாக என்னது 412 போட போகிறோம். = பிக்கு பதிலாக என்னது 340. அடுத்து q என்னது நம்மளுக்கு q வந்து இது r வந்து என்னது. சரிங்களா? அப்போ q வந்து 1 + r வந்து 72. இதில் பாருங்கள் r வந்து நம்மளுக்கு என்னது 0 வரலை அப்படி தானே. மீதி r = என்னது 0 வரலை ≠ 0 வந்திருக்கு. அப்போ என்ன செய்வோம் நம்ம மறுபடியும் இதே மாதிரி 0 வர்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து என்ன செய்வோம்னா ஏ வந்து என்ன எடுப்போம்னா ஏ வந்து 340ன்னு எடுத்துக்கிடுவோம். பி வந்து என்ன எடுப்போம்னா 72. நம்ம கிடச்சிருக்க மீதியை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் மறுபடியும் இதே மாதிரியே போடுங்க 340 72. அப்போது 72 வந்து எத்தனையால் பெருக்குன்னா நம்மளுக்கு 340 பக்கத்தில் வரும்னு பாருங்கள். 7 3 21 4 28 வரும் அப்படி தானே. அப்போ 4ஆல் போட்டு பாருங்கள் 4 2 8. அடுத்து 7 28 288 வருது அப்படி தானே. அப்போ 4வது வாய்ப்பாடால் போடுங்க 288. சரிங்களா? இப்போ இங்கே 10 இங்கே 3
இப்போ 10லேருந்து 8 கழிச்சா 2, அடுத்து 28 33 5 வரும் அப்படி தானே. 33லேருந்து 28 கழிச்சா 5 அப்படி தானே. 52 நம்மளுக்கு மீதி கிடைக்கும். அப்போ அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ இந்த இதுலேயும் மீதி வந்து என்னது 0 வரலை அப்படி தானே. இப்போ மறுபடியும் என்னது யூக்ளிட் தியரம் எழுதுங்க பார்ப்போம். ஏக்கு பதிலாக என்னது 340 ஈக்குவல் டு என்னது பிக்கு பதிலாக என்னது 72 இன்ட்டு கியூ நம்மளுக்கு என்னது கிடச்சிருக்கு 4 + 52 சரியா. இப்போ இதில் என்னது மீதி வந்து ஆர் வந்து 0 கிடைக்கல அப்படி தானே. இப்போ மறுபடியும் என்ன எடுப்போம், ஏ ஈக்குவல் டு 72ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பி ஈக்குவல் டு என்னது 52ன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ மறுபடியும் போட்டு பாருங்கள் என்ன வரும் 72 52 சரியா. அப்போ ஓர் 52 52ன்னு போடலாமா, 0 20ன்னு வரும் சரிங்களா. இப்போ என்ன எழுதுங்க பார்ப்போம். ஏக்கு பதிலாக என்னது 72, ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் தானே. பி என்னது 52 இன்ட்டு கியூ என்னது 1 + ஆர் என்னது 20 சரியா. இப்போ மறுபடியும் என்னது நம்மளுக்கு மீதி வந்து என்னது கிடைக்கல 0 கிடைக்கல சரியா. இப்போ என்ன எடுப்போம், ஏ ஈக்குவல் டு என்ன எடுப்போம், ஏ ஈக்குவல் டு 52 பி ஈக்குவல் டு 20. இப்போ மறுபடியும் போட்டு பாருங்கள் 52 20. அப்போது 2ஆல் பெருக்கணும்னா என்ன வரும், 2 2 4 40 வருமா. அப்போது 52லேருந்து 40 கழிச்சா எத்தனை வரும் 12 சரியா. இப்போ பாருங்கள் அடுத்து அதே மாதிரியே எழுதுங்க. ஏ வந்து என்னது 52 ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் தானே. அப்போ 20 இன்ட்டு கியூ என்னது 2 + ஆர் என்னது நம்மளுக்கு 12 சரியா. மறுபடியும் என்ன கிடைக்கல நம்மளுக்கு மீதி வந்து நாட் ஈக்குவல் டு 0 சரியா. மீதி வந்து 0 கிடைக்கல. மறுபடியும் என்ன எடுப்போம், ஏ ஈக்குவல் டு 20 பி ஈக்குவல் டு என்னது 12 சரியா. ஏ ஈக்குவல் டு 20 பி ஈக்குவல் டு 12. இப்போ மறுபடியும் போடுங்க என்ன வரும் 20 12 ஓர் 12 12 எத்தனை வரும் மிச்சம் 8 சரிங்களா. அப்போது மீதி வந்து என்னது சாரி ஃபஸ்ட்டு என்னது எழுதுவோம், ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் வடிவத்தில் எழுதுவோமா. அப்போ 20 ஈக்குவல் டு பி என்னது 12 இன்ட்டு கியூ என்னது ஆர், கியூ என்னது 1 + ஆர் என்னது 8 சரியா. அப்போ இதில் என்ன கிடைக்கல, மீதி வந்து ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் சரிங்களா. இப்போ ஏ ஈக்குவல் டு மறுபடியும் என்ன எடுப்போம் 12, அடுத்து பி ஈக்குவல் டு என்ன எடுப்போம் 8 சரிங்களா. இப்போ மறுபடியும் போடுங்க என்ன வரும் 12 8 ஓர் 8 மிச்சம் எத்தனை வரும் 4 சரியா. இப்போ மறுபடியும் போடுங்க என்னது ஏக்கு பதிலாக 12 ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் அப்படி தானே. 8 இன்ட்டு 1 + ஆர் என்னது நம்மளுக்கு கிடச்சிருக்கு 4 சரிங்களா. இதுலேயும் பாருங்கள் ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படி தானே. மீதி ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. எனவே அப்போ நம்ம என்னது மறுபடியும் எடுப்போம், ஏ ஈக்குவல் டு என்ன எடுப்போம், பியோட வேல்யூவை ஏயாக எடுத்துக்கிடுவோம். அடுத்து ஆரோட வேல்யூவை என்னதை எடுத்துக்கிடுவோம், பியாக எடுத்துக்கிறோம் அப்படி தானே. அப்போ ஏ ஈக்குவல் டு 8 அதே மாதிரி பி ஈக்குவல் டு என்னது 4. இப்போ பாருங்கள் 8 4 இருந்தாங்க 8 வரும் அப்படி தானே. அப்போ பாடுங்க என்ன வரும் 8 ஈக்குவல் டு என்னது 4 இன்ட்டு 2 + 0 சரியா. அப்போது மீதி வந்து நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு சரிங்களா. அப்போ மீதி ஆர் ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சு. எனவே நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பருக்கெலாம் கண்டுபிடிச்சோம், 340 மற்றும் 412ஓட மீ பெரு பொது வகுத்தி, 412ஓட மீ போவா என்னது நம்மளுக்கு 4 சரிங்களா. இங்கே என்னதால் வகுத்திருக்கோம் 4ஆல் அப்படி தானே. அப்போ பி என்னது இதில் 4, அதுதான் என்னது மீ போவா சரிங்களா 4 ஆகும் சரிங்களா. அடுத்த ரெண்டாவது இது பார்ப்போமா. இப்போ பாருங்கள் ஆறாவதுல ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க, 867 மற்றும் 255. இதை வந்து யூக்ளிட் வகுத்தல் திட்டம் படி என்னது மீப்போவாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூக்ளிட்டோட வகுத்தல் தேற்றம் என்னது, ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் சரியா. இதில் ஆர் வந்து என்னது 0வோட அதிகமாக இருக்கும், இல்லாட்டி 0வாக இருக்கும், பியை விட கம்மியாக இருக்கும் சரியா. இப்போ பாருங்கள் ஏ என்ன எடுப்போம், இருக்கிறதுல பெரிய வேல்யூ அப்படி தானே. இதில் ரெண்டில் பெரிய வேல்யூ என்னது 867. அடுத்து பி என்ன எடுப்போம் 255 சரியா. இப்போ பாருங்கள் வகுத்தல் போடுவோமா, 867 255. இப்போது இந்த ரெண்டோட 3 பெருக்குனா என்ன வரும் 6 வரும்.
4 பெருக்கணும்னா 8 வரும். 8 அப்போ 800க்கு மேலே போயிடும், அப்படி தானே? அப்போ 3வது வாய்ப்பாடில் போட்டு பாருங்கள். 255 3 ஐமுனை 15 5 மீதி 1 ஐமுனை 15 16 மீதி 1 அடுத்து 23 6 7 765 வருது. சரியா? என்னது 3 கொண்டு பெருக்குனா 765 வருது. இப்போ என்னது இதுலேருந்து இதை கழிங்க. 7லேருந்து 5 கழிச்சா 2, இது வந்து 0 வரும் 1. சரியா? அப்போ 102. இதுதான் என்னது ஈவு. ஈவுனா Q. சரிங்களா? இதுதான் என்னது மீதி R. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் போடுவோமா? A = என்னது 867, அடுத்து B என்னது 255 இன்ட்டு Q என்னது 3 ப்ளஸ் R என்னது மீதி வந்து 102. சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து மீதி வந்து என்னது கிடைக்கல? 0 கிடைக்கல. அப்போ R வந்து not equal to 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன செய்வோம்? மறுபடியும் யூக்ளிட்டோட வகுத்தல் தேற்றம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? யூக்ளிட்டோட வகுத்தல் தேற்றம் யூஸ் பண்ணணும் மறுபடியும். இப்போ இதில் வந்து A என்ன எடுப்போம்? A வந்து நம்ம B இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் ஏயாக எடுப்போம். சரியா? பியை தான் ஏயாக எடுப்போம். அதே மாதிரி ஆரை தான் நம்ம என்ன எடுப்போம்? பியாக எடுப்போம். சரியா? இப்போ மறுபடியும் அதே மாதிரி அதே ப்ராசஸ் தான் திருப்பி 0 வர்ற வரைக்கும் வரும். சரியா? இப்போ 255 102. இப்போ இதை வந்து 2ஆல் போடுங்க. என்ன வரும்? 102 2ஆல் போட்டோம்னா 2 2 4, இங்கே 0 1 2 204 வருது, அப்படி தானே? இப்போ போடுங்க. 2னா 204, 3 போட்டோம்னா 300க்கு மேலே போயிடும். அப்போ 5லேருந்து 4 கழிச்சோம்னா 1, இங்கே என்ன வரும்? 5. சரியா? 51 மிச்சம் வருது. அப்போ மறுபடியும் அதே மாதிரி போடுங்க. ஏக்கு பதிலாக என்னது 255. A = BQ + R, அப்படி தானே? B என்னது 102, Q என்னது 2 ப்ளஸ் R என்னது 51. சரியா? இப்போ இதில் பாருங்கள், R வந்து மறுபடியும் not equal to 0, 0 வரலை. அப்போ மறுபடியும் என்ன செய்வோம்? யூக்ளிடோட வகுத்தல் தேற்றம் யூஸ் பண்ணுவோம். சரியா? வகுத்தல் தேற்றம் யூஸ் பண்ணுவோம். இதில் A என்ன எடுப்போம்? Bயை வந்து ஏயாக எடுப்போம், அப்படி தானே? அப்போ 102, Rஐ வந்து Bயாக எடுப்போம். அப்போ 51. இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரியே போடுங்க. என்ன வரும்? 102 51. இப்போ 51 2ஆல் பெருக்குங்க. என்ன வரும்? 1 2 I 2 10, 102 வந்துடுச்சு. அப்போது 0. சரியா? இப்போ மறுபடியும் அதே மாதிரி எழுதிக்கோங்க. A = என்னது 102 = B என்னது A = BQ + R. அந்த ஃபார்முலாவில் அப்படி எழுதணும். சரியா? B வந்து என்னது 51 இன்ட்டு Q என்னது நம்மளுக்கு Q என்ன கிடச்சிருக்கு? 2 ப்ளஸ் R என்ன கிடச்சிருக்கு? 0. R வந்து 0 கிடச்சிருச்சு. சரியா? மீதி வந்து 0 கிடச்சிருச்சுனாலே நம்மளுக்கு என்னது? இந்த B தான் மீ போவா. சரியா? நம்ம எந்த நம்பர் கண்டுபிடிக்கோம்? 867 மற்றும் என்னது 255 மீ போவா என்னது நம்மளுக்கு 51. சரியா? 51. அடுத்து பாருங்க, 3வது சம்மு 10224 மற்றும் 9648. யூக்ளிடோட வகுத்தல் தேற்றம் என்னது? A = BQ + R. இதில் R வந்து என்னது 0வோட அதிகமாக இருக்கும், Bயை விட கம்மியாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, நம்ம A என்னது எடுப்போம்? இருக்கிறதுல பெரிய வேல்யூ என்னது? 10224. சரியா? B என்ன எடுப்போம்? 9648. இப்போ பாருங்க, 10224 9648. 1வது வாய்ப்பாடில் போடலாமா? என்ன வரும்? 9 6 4 8. இப்போ பாருங்கள், இங்கே 14, இங்கே என்ன இருக்கும்? 1. 14லேருந்து 8 கழிச்சா என்ன வரும்? இங்கே ஒரு 2, அங்கே ஒரு 4 6 மொத்தம். சரியா? இப்போ மறுபடியும் என்ன செய்வோம்? 1 கடை வாங்குவோம். இங்கே 1 வரும். 11லேருந்து 4 போச்சுன்னா எத்தனை? இங்கே ஒரு 6, அங்கே ஒரு 1 7. சரியா? அடுத்து மறுபடியும் இங்கே 9 11. 11லேருந்து 6 போச்சுன்னா எத்தனை? 5. சரியா? 11லேருந்து 6 போச்சுன்னா 5. இப்போது 576 நம்மளுக்கு மிச்சம் கிடைக்கும். இது வந்து என்னது? Q, இது வந்து R. சரியா? இப்போ இதில் பிரதியிடுங்க. ஏக்கு பதிலாக என்னது? 10224, பிக்கு பதிலாக 9648 இன்ட்டு Q என்னது நம்மளுக்கு 1 ப்ளஸ் R வந்து என்னது 576. சரியா? இப்போ மறுபடியும் நம்மளுக்கு என்னது? R வந்து not equal to 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ மறுபடியும் என்ன செய்வோம்? யூக்ளிடோட வகுத்தல் தேற்றம் பயன்படுத்தும். சரிங்களா? யூக்ளிடோட வகுத்தல் தேற்றம் என்னது? A = BQ + R. இப்போ A என்னது எடுப்போம்? A வந்து Bயை தான் ஏயாக எடுப்போம், அப்படி தானே? A = 9648. Rஐ தான் என்னதான் எடுப்போம்? Bயாக எடுப்போம். அப்போ B = 576. மறுபடியும் போட்டு பாருங்கள். 9648 அடுத்து 576. இப்போ 1வது இதில் போடலாமா? ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்கோங்க.
ஒன்றாவது வாய்ப்பாடில் போட்டோம்னா என்னது 576. சரியா? இப்போது இதிலேருந்து ஒரு கடை வாங்குவோம். 5. இங்கே 14லேருந்து 6 போச்சுன்னா 8. சரியா? அடுத்து இங்கே 8, இங்கே 1 இருக்கும். 15லேருந்து 7 போச்சுன்னா எத்தனை? இங்கே 3, அங்கே ஒரு 388 வரும். மறுபடியும் இந்த 8 கீழே இருக்குங்க. எத்தனை? 6வது இதில் போடுவோமா? 576, 6. 6 36, மீதி 3, 7 42, 45, மீதி 4, 5 30, 34 வரும். சரியா? 6வது வாய்ப்பாடில் போடுங்க. என்ன வரும்? 3456. சரியா? இப்போ 8லேருந்து 6 போச்சுன்னா எத்தனை? 2. அடுத்து 8லேருந்து 5 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 8லேருந்து 5 போச்சுன்னா 3. அடுத்து 8லேருந்து கழிச்சா என்ன வருது? 432. சரியா? இப்போ பாருங்கள், மறுபடியும் ஏ என்னது 9248 ஈக்குவல் டு பி என்னது 576 இன்ட்டு கியூ நம்மளுக்கு என்னது 16 ப்ளஸ் ஆர் என்னது 432. சரியா? இப்போ ஆர் வந்து நம்மளுக்கு என்னது கிடைக்கல? 0 கிடைக்கல. மறுபடியும் என்ன செய்வோம்? யூக்ளிடோட வகுத்தல் தேற்றம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஏ என்னதான் எடுப்போம்? இதை தான் ஏயா எடுப்போம். பியை தான் ஏயா எடுப்போம். அடுத்து பி வந்து என்ன எடுப்போம்? ஆறுங்கிறத தான் பியா எடுப்போம். 432. சரியா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மறுபடியும் அதே மாதிரியே போடுங்க. 576, 432. அப்போ ஓர் 432, ஒரு 432 வரும். 6லேருந்து 2 கழிச்சா எத்தனை? 4. அதே மாதிரி 7லேருந்து 3 போச்சுன்னா 4, இங்கே 1. சரியா? 144 வருது. மறுபடியும் அதே மாதிரியே ஏ ஈக்குவல் டு என்னது? பிக்யூ ப்ளஸ் ஆர். அந்த ஃபார்முலாவில் போடுங்க. என்ன வரும்? ஏ வந்து 576, பி வந்து என்னது 432 இன்ட்டு கியூ வந்து என்னது 1 ப்ளஸ் 144. சரியா? ஆர் வந்து என்ன கிடச்சிருக்கு? நாட் ஈக்குவல் டு 0. 0 கிடைக்கல. மறுபடியும் என்ன செய்வோம்? யூக்ளிடோட தேற்றம் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ ஏ வந்து என்னது? நம்மளுக்கு ஏ வந்து 432 எடுப்போம். பி வந்து 140. அப்போது இந்த இதோட மீப்போவா நம்மளுக்கு என்ன வரும்? மீப்போவா வந்து என்னது எழுதுவோம்? நம்ம வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா? பி என்னது 144. அதுதான் இதோட மீப்போவா. சரியா? இப்போ அடுத்த சம் பார்ப்போமா? இப்போ பாருங்கள், இதில் வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு ஏதாவது ஒரு 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதில் வர மீப்போவை வச்சு இன்னொரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கும் இதுக்கும் சேர்த்து மீப்போவா கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த 3 நம்பரோட மீப்போவா. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு 84யும் 90யும் எடுத்துக்கிடுவோம். 84, 90 மீப்போவா. சரியா? 90 மீப்போவா என்னது? ஃபஸ்ட்டு ஏ என்னது எடுப்போம்? ஏ வந்து இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது? 90. அடுத்து பி வந்து என்ன எடுப்போம்? 84. சரியா? இப்போ பாருங்கள், 90, 84, ஒரு 84, 84, 90லேருந்து 84 கழிச்சா 6 வரும். சரியா? சரியா? அப்போது நம்மளுக்கு ஏ வந்து என்னது? 90, பி வந்து என்னது? 84 இன்ட்டு என்னது? Q1. அடுத்து பேலன்ஸ் வந்து என்னது? 6. சரியா? இப்போ ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு. சரியா? அப்போ நம்ம என்ன எடுப்போம்? மறுபடியும் யூக்ளிடோட தேற்றம் யூஸ் பண்ணுவோம். சரியா? தேற்றம் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? ஏ வந்து என்ன எடுப்போம்? 84 எடுப்போம். அதே மாதிரி பி வந்து என்ன எடுப்போம்? 6ன்னு எடுப்போம். சரியா? இப்போது 84, 6, ஒரு 6, மீதி 2 இருக்கும் 4. அடுத்து 4 ஒரு 6, எத்தனை? 4 24. சரியா? இப்போ 4 போட்டிங்கன்னா 24 வரும். 0. இப்போது மறுபடியும் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க. என்னது? ஏ வந்து 84, பி வந்து என்னது? 6 இன்ட்டு கியூ வந்து என்னது? 14 ப்ளஸ் 0. சரியா? இப்போது நம்மளுக்கு இதில் வந்து ஆர் வந்து 0 கிடச்சிருச்சு. சரியா? ஆர் வந்து 0 கிடச்சிருச்சு மீதி. அப்போது 84க்கும் 90க்கும் மீ போவா. என்னது? மீ போவா என்னது? நம்மளுக்கு பியை தான் என்ன எடுப்போம்? மீ போவான்னு எடுப்போம். அப்போ 6 தான் என்னது? மீ போவா. அப்போது இப்போ என்னதுக்கு கண்டுபிடிக்கணும்? 6க்கும் 120 தானே இன்னொன்று இருக்குது. இன்னொரு நம்பர் 120 இருக்குது. 120க்கும் மீ போவா கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வந்து என்னது எடுப்போம்? 120ன்னு எடுப்போம். அதே மாதிரி பி வந்து என்ன எடுப்போம்? 6ன்னு எடுப்போம். சரியா? இப்போ போட்டு பாருங்கள், என்ன வரும்? 120, 6. அப்போது என்னது? 1 6 12 அப்படி தானே?
அப்போ மீதி ஒரு 0 இருக்குது, 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 26 120ன்னு வரும், 0 வந்துடும். அப்போ A = BQ + R அந்த ஃபார்மேட்டில் போடுங்க. என்ன வரும்? யூக்ளிடோட தியரம். A வந்து என்னது 120, B வந்து என்னது 6 இன்ட்டு Q வந்து என்னது 20 ப்ளஸ் R வந்து என்னது 0. சரியா? அப்போ மீதி வந்து என்னது கிடச்சிருக்கு? நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு. அப்படி தானே? அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பரோட மீப்போவா என்னது 120 மீப்போவா என்னது நம்ம பியை தான் என்னது மீப்போவாக எடுப்போம். பி என்னது 6. அப்போது இதோட மீப்போவா 6. அப்போது நம்மளுக்கு மொத்தமாக 3 நம்பர் என்னது 84 120 90. இது 3 நம்பரோட மீப்போவாவும் என்னது தான் நம்மளுக்கு 6 தான். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது 6. சரியா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும்போது 12 மீதி வந்து என்னது கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க? 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண். சரிங்களா? டைரெக்டாக இதை மட்டும் கொடுத்து மீப்போவா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அப்படி இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இதில் மீதி வந்து 12 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது ரெண்டுக்கும் 12 வந்து கழிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு தீர்வு ஃபஸ்ட்டு பாருங்கள். 1230 மற்றும் 1926 மீதி 12. அப்போ நம்மளுக்கு தேவையான எண் என்னது? இதிலிருந்து 12 கழிங்க. என்ன வரும்? 1200 இத்தனை இங்கே 8, இங்கே 2லேருந்து 1 கழிச்சோம்னா 1. அப்போ 1218 வரும். சரிங்களா? அதேமாதிரி 1926ஓட 12 கழிங்க. என்ன வரும்? 4 அடுத்து 1 9 1. அப்போது 1914 வரும். சரிங்களா? இது ரெண்டுக்கும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்போவா. அப்போ 1218 மற்றும் என்னது 1914 மீப்போவா கண்டுபிடிப்போமா? எப்படி கண்டுபிடிப்போம்? யூக்ளிடின் தியரம் நம்மளுக்கு தெரியும். அப்படி தானே? யூக்ளிடின் தேற்றம் என்ன தெரியும்? A = BQ + R. சரிங்களா? இப்போது இதில் வந்து R எப்படி இருக்கும்? 0வோட அதிகமாக இருக்கும், Bயை விட கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள் யூக்ளிடின் தியரம். இதில் வந்து என்னது? A வந்து என்ன எடுப்போம்? நம்ம இருக்கிறதுல பெரிய நம்பர். அப்படி தானே? இருக்கிறதுல பெரிய நம்பர் இது ரெண்டில் என்னது? 1914. அப்போ A = 1914. அப்போ B = என்னது? 1218. சரியா? இப்போ A இருக்க வேண்டிய இடத்துல 1914 = B இருக்க வேண்டிய இடத்துல 1218. இப்போ Qவும் Rவும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? பாருங்கள் 1914 1218. பாருங்கள் ஓர் 1218 1218. அப்போ இங்கே 1 கடை வாங்குவோம், இங்கே 0 வரும். என்னது? 14லேருந்து 8 போச்சுன்னா எவ்வளோ? 6. சரிங்களா? இங்கே இன்னொன்று கடை வாங்குவோம். என்ன வரும்? 10ல் 1 போச்சுன்னா 9. அடுத்து 8ல் 2 போச்சுன்னா 6. சரிங்களா? அப்போ 696 வருது மிச்சம். சரிங்களா? அப்போது இன்ட்டு இங்கே Q ஈவுங்கிறது என்னது? இதுதான். சரிங்களா? இதுதான் என்னது? மீதி R. சரிங்களா? அப்போ Q இருக்க வேண்டிய இடத்துல 1 போடுங்க. அடுத்து மீதி என்னது? 696. சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம அடுத்து இதில் வந்து R வந்து 0 வரல, ≠ 0 வந்துருச்சு. அப்படி தானே? R 0 வந்தால் தான் நம்ம இதை வந்து மீப்போவான்னு எடுப்போம். R 0 வரல. அப்போ மறுபடியும் என்ன எடுப்போம்? A = என்ன எடுப்போம்? Bயை வந்து Aயா எடுத்துக்கிறோம், 1218. அடுத்து இதை என்ன எடுப்போம்? Bயா எடுத்துக்கிறோம். அப்படி தானே? 696. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்னது? A இருக்க வேண்டிய இடத்துல 1218 போடுவோம். அடுத்து B இருக்க வேண்டிய இடத்துல 696. இதை மறுபடியும் வாங்க. என்ன வரும்? 1218 696. ரெண்டாவது வைப்பாடில் போட்டு பாருங்கள். என்ன வரும்? 6 2 12 மீதி 1 9 2 18 19 மீதி 1 6 2 12 13. அப்போ 1ல் போடுங்க. சரிங்களா? ஏன்னா இதை விட கூட போயிடுது, அதனால ஒரு 696 696. இப்போ இதில் கழிங்க. என்ன வரும்? 8லேருந்து 6 கழிச்சா 2. அடுத்து இங்கே 11, இங்கே 1. 11லேருந்து 9 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 2. அடுத்து 11லேருந்து 6 கழிச்சோம்னா 5. சரிங்களா? அப்போ 522. மேலே என்னது இருக்குது? 1 இன்ட்டு 1 + 522. அதாவது Q இருக்க வேண்டிய இடத்துல 1, R இருக்க வேண்டிய இடத்துல 522. இப்போ பாருங்கள் இதில் மீதி என்ன கிடச்சிருக்கு? R வந்து ≠ 0ன்னு கிடச்சிருக்கு. அப்படி தானே? அப்போ மறுபடியும் என்ன எடுப்போம்? யூக்ளிடோட தியரம் படி, யூக்ளிடின் தேற்றம் படி A என்ன எடுப்போம்? A வந்து 696 எடுப்போம். B வந்து என்ன எடுப்போம்? 522. சரிங்களா? இப்போ பாருங்கள் இதை மறுபடியும்
வாங்க என்ன வரும் 696 522 ஓர் 522 22 6லேருந்து 2 கழிச்சோம்னா 4 9ல் 2 போச்சுன்னா எத்தனை 7 அடுத்து 1 174 வருது சரிங்களா. இப்போ பாருங்க இது என்னது இது Q இது R மறுபடியும் அதே ஃபார்முலா என்னது A ஈக்குவல் டு BQ + R இதில் பிரதிடுங்க என்ன வரும் A வந்து என்னது 696 B வந்து என்னது இந்த இருக்கு 522 அடுத்து இன்ட்டு 1 ப்ளஸ் என்னது 174 R வந்து என்னது 174 சரிங்களா. இப்போ இதுலேயும் பாருங்க R வந்து நாட் ஈக்குவல் டு 0 R வந்து 0 கிடைக்கல. அப்போ மறுபடியும் என்ன எடுப்போம் யூக்ளிட்டோட தியரம் படி செய்வோம். பாருங்க மறுபடியும் என்ன எடுப்போம் A ஈக்குவல் டு 522 B ஈக்குவல் டு 174 எடுப்போம் சரிங்களா. இப்போ பாருங்க A ஈக்குவல் டு 522 B ஈக்குவல் டு 174 எடுத்தாச்சு சரியா. இப்போ மறுபடியும் பார்ப்போமா 522 174 சரிங்களா. இப்போ இதை எத்தனாவது வைப்பாடு 174 3ஆல் போட்டு பாருங்க 4 12 2 மீதி 1 7 3 21 22 மீதி 1 1 3 3 5 சரிங்களா. 522 வந்துருச்சு. இப்போ 3ஆல் போட்டோம்னா 522 வந்துருச்சு 0 மீதி வந்து 0 கிடச்சிருச்சு. அப்போ A ஈக்குவல் டு BQ + R அப்போ இந்த இதில் பிரதிடுங்க 522 ஈக்குவல் டு B என்னது 174 Q என்னது நம்மளுக்கு 3 ப்ளஸ் R என்னது 0 அப்போ R வந்து நம்மளுக்கு என்ன 0 வந்துருச்சு அப்படின்னா எனவே R ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன செய்வோம் இதை தான் என்ன எடுப்போம் மீப்போவான்னு எடுப்போம். என்னத்துக்குள்ள கண்டுபிடிச்சோம் நம்ம 1218க்கும் 1914க்கும் கண்டுபிடிச்சோம் அப்படி தானே. அப்போ இதோட மீப்போவா என்னது நம்ம பின்னு என்னதை எடுத்திருக்கோமோ அதுதான் அதோட மீப்போவா அப்படி தானே. அப்போ 174 தான் இதோட மீப்போவா சரிங்களா. இந்த சம் புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சம் பார்ப்போம். பாருங்க 8வது சமம் என்ன கொடுத்துருக்காங்க 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெர் பொதுவர்த்தி D அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. எடுத்துட்டா இப்போ இந்த இதில் இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸோர் ஒய் இந்த 2 முழுக்களையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் மீப்போவா நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் Dன்னு கண்டுபிடிச்சி இதில் பிரதிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் யூக்ளிடோட தியரம் என்னது யூக்ளிடின் வகுத்தல் தியரம் வகுத்தல் தேற்றம் என்னது நம்மளுக்கு A ஈக்குவல் டு BQ + R அப்படி தானே. இப்போ இதில் A என்னது பெரிய நம்பர் அப்படி தானே எடுப்போம். அப்போ 60 தான் என்னது A அப்போ A ஈக்குவல் டு 60 அதே மாதிரி B ஈக்குவல் டு என்னது 32 சரிங்களா. இப்போ வகுத்து பாருங்கள் என்ன வரும் 60 32 சரிங்களா. ஓர் 32 32 2 போட்டோம்னா 64 வந்துடும். அதனால 32 இது போட்டுக்கோங்க. இங்கே 10 இங்கே 5 இப்போ 10லேருந்து 2 கழிச்சோம்னா 8 5லேருந்து 3 கழிச்சா 2 சரிங்களா. அப்போ 28 வரும். அப்போ எப்படி எழுதுவோம் A வந்து 60 ஈக்குவல் டு B வந்து என்னது 32 இன்ட்டு என்னது Q வந்து என்னது 1 ப்ளஸ் R என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு மீதி 28 சரிங்களா. இப்போ R வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0 சரியா. இப்போது ஈக்குவல் டு 0 வரல அதனால மறுபடியும் என்ன எடுப்போம் A ஈக்குவல் டு சொல்லி 32 எடுப்போம் அப்படி தானே. A ஈக்குவல் டு 32 B ஈக்குவல் டு 28 மறுபடியும் செய்யுங்க என்ன வரும் நம்மளுக்கு 32 28 அப்போ ஓர் 28 28 சரிங்களா. அப்போ 28லேருந்து 32லேருந்து 28 கழிச்சா எத்தனை வரும் 4 மீதி சரிங்களா. அப்போது இப்போ மறுபடியும் போடுங்க என்ன வரும் நம்மளுக்கு A வந்து 32 ஈக்குவல் டு அடுத்து B என்னது 28 இன்ட்டு Q என்னது 1 ப்ளஸ் R என்னது நம்மளுக்கு 4 சரியா. இதுலேயும் பாருங்கள் R வந்து 0 வரல நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருக்கு. அப்போ மறுபடியும் என்ன செய்வோம் A ஈக்குவல் டு என்ன எடுப்போம் 28 அடுத்து B ஈக்குவல் டு என்ன எடுப்போம் 4 சரிங்களா. இப்போ மறுபடியும் போடுங்க என்ன வரும் 28 4 எளினாங்க 28 அப்படி தானே. அப்போ 0 சரிங்களா. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இப்போ என்ன வரும் A வந்து என்னது 28 ஈக்குவல் டு BQ + R அப்படி தானே. B என்னது 4 Q என்னது நம்மளுக்கு 7 கிடச்சிருக்கு. Q வந்து 7 ப்ளஸ் R என்னது 0 கிடச்சிருச்சு. அப்போ இது மீப்போவா வந்து என்னது மீப்போவா நம்மளுக்கு என்னது மீப்போவா Dன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தானே. அப்போ D என்னது 4 சரிங்களா. மீப்போவா 4. இப்போது என்ன செய்யணும்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஈக்குவேஷனில் என்னது 2 ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படி தானே. ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும்.
இப்போ என்ன செய்யலாம் பாருங்க. இப்போ இந்த d = 4 இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. 32 இந்த இதையும் இந்த இதையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா. இப்போ பாருங்க இந்த இதில் இருந்து நம்ம என்ன கொண்டு வரலாம். இந்த 28 × 1 என்னது 28. இந்த 28 அப்படி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 32 - 28ன்னு எழுதலாமா. ஈக்குவல் என்னது 4. 32லேருந்து 28 கழிச்சாலே என்னது 4 தான். சரிங்களா. அதே மாதிரியே இந்த ஈக்குவேஷனில் பாருங்க. இந்த இதில் பாருங்க 32 × 1 என்னது 32. சரிங்களா. இந்த 32 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 60 - 32 ஈக்குவல் என்னது வரும் 28. சரிங்களா. இப்போ இந்த ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. இதை ஃபர்ஸ்ட் இதாக வச்சுக்கோங்க, இந்த இதை செகண்ட் இதாக வச்சுக்கோங்க. சரிங்களா. இது ரெண்டையும் பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. டி வந்து நம்மளுக்கு என்னது 4. சரிங்களா. இப்போ பாருங்க இந்த இதில் 28க்கு பதில் 60 - 32ன்னு போடுங்க. என்ன வரும் 32 மைனஸ் என்னது 60 - 32. சரியா. ஈக்குவல் என்னது 4. ஈக்குவல் 4. சரிங்களா. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும் 32 - 60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32 ஈக்குவல் 4 அப்படின்னு வருமா. இப்போ பாருங்க நம்மளுக்கு 32யும் 32யும் கூட்டினா என்னது 64 மைனஸ் 60 ஈக்குவல் 4. இந்த 64 எப்படி எழுதலாம் 32 × 2ன்னு எழுதலாமா. அடுத்து இங்கே ப்ளஸ் 60 × -1ன்னு எழுதலாமா. ஈக்குவல் 4. சரிங்களா. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது 32x - 60y ஈக்குவல் 4 அப்படி தானே. சரி, இங்கே ப்ளஸ் 60y ஈக்குவல் 4 அப்படி தானே. இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ x ஈக்குவல் என்ன வரும் 2, y ஈக்குவல் என்ன வரும் -1. அப்போ எனவே x ஈக்குவல் என்னது 2, y ஈக்குவல் என்னது -1. சரிங்களா. இந்த சம் புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2.1ல் 9வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு யூக்ளிட்டோட தியரம் என்ன தெரியும், யூக்ளிடின் தியரம் என்ன தெரியும், a = bq + rன்னு தெரியும். சரிங்களா. இதில் வந்து நம்மளுக்கு எந்த மிகை முழுவை வந்து வகுக்காங்கன்னு தெரியாது. அப்போ அது அப்படி ஏன்னு வச்சுக்கோங்க. என்னத்தால் வகுக்காங்க 88ஆல். சரிங்களா. இது ஏனா இது வந்து b, இது என்னது q, கீழே கிடைக்கிறது r அப்படி தானே. எதால் வகுக்காங்க b-ஆல் வகுக்காங்க. b வந்து என்னது 88. சரிங்களா. அடுத்து q வந்து நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா. அப்போ q அப்படி வச்சுக்கோங்க. r வந்து என்னது நம்மளுக்கு 61. மிச்சம் வந்து எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க 61 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. 61. இதை வந்து நம்ம எப்படி மாற்றி எழுத போகிறோம்னா a = இதை வந்து எப்படி எழுத போகிறோம் 11 × 8qன்னு எழுத போகிறோம். சரிங்களா. 11 8 எத்தனை 88 அப்படி தானே. அதே மாதிரி இந்த 61 எப்படி எழுத போகிறோம்னா 5 × 11 என்ன வரும் 55 அப்படி தானே. 55ஓட எத்தனை கூட்டினா நம்மளுக்கு 61 வரும், 55ஓட 6 கூட்டினா 61 வரும் அப்படி தானே. அப்போது இதை எப்படி எழுதலாம் 55 + 6ன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இதை எப்படி எழுத போகிறோம் 11 × 8q + 11 × 5 + 6ன்னு எழுதும். சரிங்களா. இப்போ ஈக்குவல் இந்த 11 ரெண்டு இதுலேயும் பொதுவாக இருக்குது, இதை ரெண்டையும் வெளியே எடுத்துக்கோங்க. உள்ளே என்ன வரும் 8q + 5 அடுத்து +6 வெளியில் இருக்குது. சரிங்களா. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதே மிகை எண்ணை வந்து 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே. அப்போ இதே மிகை எண் என்னது a தான். a தான் இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இதை வந்து 11ஆல் வகுக்கும் போது, சரிங்களா, இந்த இதை 11ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும் மீதியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 11ஆல் வகுத்தோம்னா முன்னாடி இங்கே பெருக்கல்ல தான் இருக்குது, 11ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும் மீதி என்னது r ஈக்குவல் என்ன வருது 6ன்னு வருது. அப்போது இதோட மீதி என்னது 6. சரிங்களா. அப்போ எழுதிக்கோங்க ஏஐ 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி நம்மளுக்கு என்னது 6. சரிங்களா. இந்த சம்மு இதோட முடிஞ்சு. இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இங்கே கிடைக்கும் மீதியை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இது பார்ப்போமா. பாருங்க 10வது சம்மு, எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா. சார்பகா எண்கள்னா
நம்ம ரெண்டு அடுத்தடுத்த நம்பர்ஸ் எடுத்து அதோட மீப்போவா கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவல் டு 1ன்னு வரணும். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சார்பகா எண்கள்னு வரும். சரிங்களா? ரெண்டு அடுத்தடுத்த எண்கள் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மிகை முழுக்கள் என்ன எடுக்கலாம்? 2nன்னு எடுக்கலாம். சரிங்களா? 2n அடுத்து 2n + 1ன்னு எடுப்போம். சரிங்களா? 2n + 1 2n + 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 2nனா என்னது? இதில் 0 போட்டு பாருங்கள் என்ன வரும்? 0ன்னு வரும். இதில் பாருங்கள் இதில் 0 போட்டிங்கன்னா 2 × 0 + 1 என்ன வரும்? 1ன்னு வரும். அப்படி தானே? அப்போ 0, 1 இதுக்கு அடுத்து என்ன தான் வரும்? கண்டிப்பாக 1 தான் வரும். அதனால் +1 போட்டு எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? யூக்ளிடோட தியரம். சரிங்களா? யூக்ளிட்டின் தேற்றம் என்னது? நம்மளுக்கு யூக்ளிட்டின் தேற்றம் A = BQ + R. அப்படி தானே? இப்போ ஏங்கிறது என்னது? அதிகமான நம்பரை தான் எடுப்போம். ஏங்கிறது அதிகமான நம்பர். அப்போ அதிகமான நம்பர் என்ன வரும்? +1 இதோட ஆட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் வந்து என்னது? B 2n + 1 தான் ஏன்னு எடுப்போம். அப்போ B என்ன எடுப்போம்? 2n. சரிங்களா? இப்போ இதை வகுத்து பாருங்கள் என்ன வரும்? 2n + 1 இங்கே 2n. இப்போ 1 × 2n என்னது? 2n. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், மிச்சம் 1 வரும். அப்படி தானே? இப்போ பாருங்கள் இந்த இதில் எழுதுங்க. ஏக்கு பதிலாக என்னது? 2n + 1 ஈக்குவல் பிக்கு பதிலாக என்னது? 2n இன்ட்டு q என்னது? 1ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஆரும் என்ன தான் கிடச்சிருக்கு? 1 தான் கிடச்சிருக்கு. அப்போ r வந்து பாருங்கள் r வந்து என்னது? ≠ 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ மீதி வந்து ≠ 0னா மறுபடியும் என்ன எடுப்போம்? இதை வந்து என்னென்னு எடுப்போம்? ஏன்னு எடுப்போம். அப்படி தானே? 2n. அடுத்து இதை வந்து என்னென்னு எடுப்போம்? பின்னு எடுப்போம். அப்படி தானே? b = 1. சரிங்களா? இப்போ பாருங்கள் இதை வகுத்து பாருங்கள் என்ன வரும்? 2n 1ஆல் வகுக்க போகிறோம். மேலே 2n போட்டோம்னா என்ன வரும்? 2n/0 வந்துடும். அப்படி தானே? அப்போ இப்போ பாருங்கள் இந்த இதில் மறுபடியும் அதே மாதிரி எழுதுங்க. A = BQ + R மாதிரி என்ன வரும்? A வந்து என்னது? 2n. அதே மாதிரி B வந்து என்னது? நம்மளுக்கு B வந்து 1 இன்ட்டு Q வந்து என்னது? 2n + R வந்து என்னது? 0 கிடச்சிருச்சு. அப்படி தானே? அப்போ R = 0 கிடச்சிட்டாலே நம்மளுக்கு என்னது? இதுதான் என்னது? மீப்போவா. அப்படி தானே? B தான் என்னது? மீப்போவா. அப்போ எழுதுங்க என்ன வரும்? மீப்போவா வந்து என்னது? 1. அப்போது நம்மளுக்கு என்னது? இரு அடுத்தடுத்த எண்களை எடுக்கும்போது நம்மளுக்கு மீப்போவா 1 கிடச்சிருச்சு. அப்போது என்னது வரும்? இந்த இரு அப்போது லாஸ்ட்டாக என்ன எழுதிங்க? இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் ஆகும். சரிங்களா? மீப்போவா 1 கிடச்சதுனால நம்மளுக்கு இது வந்து சார்பகா எண்கள் தான். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.